ஜார் பொம்பா 1961 அக்டோபர் 30 அன்று மனிதனால் வெடிக்க செய்யப்பட்ட ஆயுதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஜார் பொம்பா என்னும் மிகப்பெரிய வெடிகுண்டை சோவியத் யூனியன் வெடிக்கச் செய்தது. 1960களின் முற்பகுதியில் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே அணு ஆயுத போட்டி தீவிரமடைந்தது. சோவியத் தலைவர் நிகிதா குருஷேவ் தங்கள் நாட்டின் தொழில்நுட்ப மற்றும் இராணுவ வலிமையை உலக அரங்கில் நிரூபிக்க விரும்பினார். அதற்காக அதிகபட்ச சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்றை தயாரிக்கும்படி சோவியத் விஞ்ஞானிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அதன்படி RDS-220 என்ற வெடிகுண்டை சோவியத் விஞ்ஞானிகள் உருவாக்கினர். இது ஜார் பொம்பா என்று அழைக்கப்பட்டது. இது ஒரு 3 நிலை ஹைட்ரஜன் குண்டு ஆகும். அதாவது அணுகுண்டு வெடிப்பின் மூலம் கிடைக்கும் வெப்பம் மற்றும் அழுத்தத்தை பயன்படுத்தி மேலும் சக்தி வாய்ந்த அணுக்கரு இணைவு வினையை நிகழ்த்தும் ஒரு தெர்மோ நியூக்ளியர் வெப்பன், அதாவது ஒரு வெப்ப அணு ஆயுதமாகும். இந்த குண்டு ஆரம்பத்தில் 100 மெகா டன்கள் சக்தியுடன் வடிவமைக்கப்பட்டது. பின்னர் அதிகபட்ச கதிரியக்க வீழ்ச்சி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த வடிவமைப்பு மாற்றப்பட்டு 50 மெகா டன் சக்தியாக குறைக்கப்பட்டது. 26 அடி நீளமும் 7 அடி சுற்றளவும் கொண்ட இந்த வெடிகுண்டின் எடை 60,000 பவுண்டாக இருந்தது. இந்த மெகா வெடிகுண்டை எடுத்துச் செல்வதற்காக டியூபோலேவ் Tu-95V என்று அழைக்கப்படும் குண்டுவீச்சு விமானம் பயன்படுத்தப்பட்டது. விமானம் குண்டை வீசிய பிறகு அந்த விமானமும் அதிலிருந்த பணியாளர்களும் வெடிப்பு அலையிலிருந்து தப்புவதற்கு போதுமான தூரத்திற்கு பறந்து செல்ல அவகாசம் அளிப்பதற்காக வெடிகுண்டு மெதுவாக கீழே இறங்கும் வகையில் 1800 பவுண்டுகள் எடை கொண்ட ஒரு பெரிய பாராசூட் அதனுடன் இணைக்கப்பட்டது. 1961 அக்டோபர் 30 அன்று ரஷ்யாவின் ஆர்டிக் பகுதியில் உள்ள நோவாயா ஜெம்லியா தீவு கூட்டத்தில் உள்ள மைட்யூஷிகா வளைகுடா பகுதியில் பூமியிலிருந்து சுமார் 4000 மீட்டர் உயரத்தில் ஜார் பொம்பா வெடிக்க செய்யப்பட்டது. வெடிப்பால் உருவான காளான் மேகம் சுமார் 60 கிலோமீட்டர் உயரத்திற்கு எழுந்தது. இது பூமியின் வளிமண்டல அடுக்கான ஸ்ட்ராட்டோஸ்பியரை தாண்டி சென்றது. குண்டு வெடித்த 1000 கிலோமீட்டர் தூரம் வரை அதன் ஒளிக்கீற்று தெரிந்தது. வெடிப்பின் வெப்பம் 100 கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டது. இதன் வெடிப்பு அலை பூமியை 3 முறை சுற்றி வந்தது. இந்த குண்டு தரையில் மோதாமல் வானிலேயே வெடிக்கச் செய்யப்பட்டது. வெடித்ததன் மூலம் உண்டாகும் கதிரியக்க வீழ்ச்சி தரையில் கலப்பதை தவிர்ப்பதற்காக இந்த உயரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஜார் பொம்பா போரின் போது பயன்படுத்துவதற்கான நடைமுறை ஆயுதமாக இருக்கவில்லை. மாறாக சோவியத் யூனியனின் அச்சுறுத்தும் அணுசக்தி திறனை காட்டுவதற்கான ஒரு அரசியல் மற்றும் பிரச்சார ஆயுதமாகவே இது பயன்படுத்தப்பட்டது. இந்த மாபெரும் வெடிப்பு உலகில் அணு ஆயுத போட்டியின் அபாயத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்தியது. இதன் விளைவாக பலர் அணு ஆயுத கட்டுப்பாட்டுக்கு ஆதரவாக பேசத் தொடங்கினர். இதுவே 1963ஆம் ஆண்டு பகுதி அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் உருவாவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்தது. இந்த ஜார் பொம்பா வெடிப்பு அணு ஆயுத போட்டியின் ஆபத்தையும் விஞ்ஞானத்தை அழிவுப்பாதைக்கு பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகளையும் உலகிற்கு எடுத்துக்காட்டிய அதிமுக்கிய நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.